உலகத்திலேயே உன்னதமான தலம் திருப்பெருந்துறை. சைவ உலகத்தில் பொன்னை போல போற்றி பாதுகாக்க வேண்டிய தலம் திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போய் அப்படி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே தங்கி இருந்து திருவாசகமெல்லாம் பாடி அப்படியே இப்படி அந்த பின்னாடி மண்டபம் ஒன்று இருக்குது, அங்கே போய் படுத்து தூங்கி அப்படி உருண்டுட்டு வாங்க அந்த குருந்த மரத்து கீழே போய். அப்போயாவது ஞானம் கிடைக்கும் நமக்கெல்லாம். ஆமாம், சாதாரண இடமா அது? ஈசன் உட்கார்ந்துருந்த இடம் அல்லவா? அது எப்படி பார்த்தாராம்? அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாராம். குதிரை சத்தம் எப்போ வரும், குதிரை சத்தம் எப்போ வரும், குதிரை சத்தம் எப்போ வரும்னு. அந்த குதிரை சத்தம் வர வர இவருக்கு வேலை ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு? சிவபெருமானுக்கு. ஓ, வந்து விட்டார் வந்து விட்டார் வந்து விட்டார் மணிவாசகர். அண்ணலும் நோக்கினார், அலிகளும் நோக்கினார். என்னமோ கூட்டமாக தேவாரம் பாடுறாங்களே, ஏதோ பஜனை பாடுறாங்களே அப்படின்னு நினச்சாரு. இந்த கூட வந்தவங்களாம், சாமி நம்ம குதிரை வாங்குற வேலையை விட்டு ஏயா உனக்கு இந்த வேலை, நம்ம மீமிஸ்டலுக்கு போகணும், வாயா அங்கே போல ராமநாடுக்கு போகணும், நிறையா வேலை இருக்குது அப்படின்னு கிளம்புனார். வியாபாரம் அந்த தொண்டிக்கு போய் குதிரை வாங்கணும்னு கிளம்பு வந்தாங்க. இல்லைப்பா, என்னமோ எனக்கு அந்த இடத்துக்கு போகணும், அவரை பார்த்த மாத்திரத்தை எனக்கு என்னமோ அவரை பார்க்கணும் போல் தோணுது, அவரை பார்க்கணும் போல் தோணுது அப்படின்னு வந்து இப்படி ஓரமாக நின்னாராம். அப்படியே மோதிரங்கிதரம்லாம் போட்டு அமைச்சர் அல்லவா இவர். 1000 பேருக்கு பாடம் சொல்றாரு. யாரு? ஈசன் குருநாதன் துறவியோடு கூட சொல்றாரு. சிவஞான போதம் ஐம்புலர் வேடல் அயர்ந்தனை உயர்ந்தன தன்முதல் குருவுமாய் தவத்தினை உணர்த்த விட்டு அந்நிய மின்மையின் அரண்கள் செலுமேல் பாடம் ஓடுது. சூத்திரம். ஓ, யாரோ புதுசாக வந்திருக்காங்களே அப்படின்னு பார்த்தார். இவர் அப்படியே அமைச்சர் மிடுக்கில் போனார். அப்படின்னார். சாமி பார்த்தார், என் முன்னாடி ஆணவமே செல்லாது மணிவாசகா, இதுதான் உனக்கு கடைசி வேஷம், நீ நாளையிலிருந்து ஆண்டி தான் வா. இப்படியா பார்க்குற? நீங்கள் யார் அப்படின்னு கேட்டார். மாதவூரன் முதலமைச்சர் அப்படின்னார். அப்படியா, என்ன விஷயம்? என்னமோ தெரியல, உங்களை பார்த்தா பார்க்கணும் போல தோணுச்சு, அதனால வந்தேன். அப்படியா, சரி உட்கார்ந்தார். எங்க? அந்த பெஞ்சில். அப்புறம் அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு வந்து கீழே உட்கார்ந்தார். ஒரு மணி நேரம் ஆச்சு பக்கத்தில் வந்தார். இங்கே வந்துட்டார். யாரு? ஈர்த்து என் என்புருக்கி கரும்புதரு சுவை எனக்கு காட்டினை எவனுக்காக காத்திருந்தாரோ, யாருக்காக காத்திருந்தாரோ அந்த தொண்டன் வந்த பிறகு சும்மா இருப்பானா இவன்? அப்படியே உள்ள இழுக்கிறான் கம்பி போட்டு. உங்களெல்லாம் அப்படி தான் இழுத்துருக்குறான், உங்களையும் என்னையும் அப்படி தான் இழுத்துருக்கிறார். நம்ம மறந்துட்டோம். உண்மைதானே. நம்ம எங்கே இருந்தோம்? நம்ம அப்பா பெரிய சிவனடியாரா, அம்மா அடியாரா, எங்கெங்கேயோ போயிருப்போம், எதையோ பார்த்துருப்போம். தின்னாதை தின்னு கோல் களவு சொல்லாதெல்லாம் சொல்லி திரிஞ்சு அலந்திரிஞ்சு இன்றைக்கி வந்து இங்கே உட்காந்துருக்கிறோம்ல, பட்டைய திருநீரை பூசிக்கொண்டு ருத்ராட்சம் தைத்து கொண்டு திருவாசகம் பாடிக்கொண்டு சிவசிவா சிவசிவான்னு சொல்கிறோமே. இங்கே பதவியை பார்க்கறதில்ல, படித்ததை நான் டாக்டர், நான் இன்ஜினியர்னு பார்க்கறதில்ல, சாதாரண ஆண்டியும் அரசனும் இங்கே ஒன்றாக இருக்கிறோமே. இந்த நிலைமையை கொண்டு வந்தவன் யாருன்னு சொன்னால் கைலைநாதன் ஈசன். நீங்கள் ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது, அவன் உங்களை இழுத்து கொண்டு வருவான். ஆமாம், உங்களை விடமாட்டான். உங்களை அவனுக்கு வேணும்னா நீங்கள் எங்கே போய் ஒழிஞ்சிருந்தாலும் உங்களை வரும். அவனுக்கு வேணும்னா போடா கிளம்புடா அப்படின்றவர். நம்ம நினைப்போம், ஏன் ஒரு பாதிரியே போயிட்டார, அவெல்லாம் இன்னும் 10 பிறவி எடுத்து வரணும். 10 பிறவி எடுத்து அப்புறம் தான் வருவார். எல்கேஜி படிக்கிறவனை போய் ஏன்டா என் கூட படிக்கிறேன்னு கேட்டால் அதை விட என்ன இருக்கும்? நான் 10வது படிக்கிறேன், அவர் எல்கேஜி படிக்கிறாரு, என் கிளாஸில் இங்கே உட்காரனா முடியுமா? நான் போய் உட்காரலாம், அவர் இங்கே உட்கார முடியாது இல்லையா? நம்மலாம் அந்த ஸ்கூலில் எச்சமாக இருக்கிறோம். ஆமாம். ஓஹோ, பக்கத்தில் வந்துட்டியா? ஆமாம் வந்துட்டேன். ஆமாம், என்னமோ சொல்கிறீங்களே, கையில் என்ன இருக்குது? அதுவா, சிவஞான போதம். இது சிவஞான போதமா? அப்படின்னா என்ன? அது 12 சூத்திரம் உடையதப்பா, சிவாகமத்தினுடைய பொலிவு. நீ கேட்குறியா? எனக்கு குதிரை வாங்கணும், வேலை இருக்கு. சரி அப்படின்னு அந்த ஒரு பார்வையை பார்த்தாரா நயனன் தீட்சையில். போன ஜென்மத்தில் எந்த தொண்டனை பாதியில் தவிக்க விட்டாரோ இதே தொண்டன் தான் 1000வது தொண்டன். 1000 முனிவர்கள் உத்தரகோச மங்கையில் வேள்வி செய்தார்கள்.
சிவபெருமான் வந்தார். மண்டோதரிக்கு அருள் செய்த மகாதேவன், ஏ முனிவர்களே, அந்த பொய்கையில் முழுகுங்கள், எல்லாரும் வந்து கையில சேருங்க அப்படின்னு சொன்னார். ரேஷன் கடையில் எல்லாம் நிற்கிறாங்க, ஒரு 100 பேர், எல்லாருக்கும் சர்க்கரை பாமாயில் எல்லாம் போடுறான். கடைசியில் வர ஆளுக்கு ஸ்டாக்கு தீர்ந்து போச்சுன்னு சொன்னால் அந்த ஆள், என்னையா எனக்கு மட்டும் இல்லையா, எங்கே போனாலும் இதே தொல்லதாயா அப்படின்னு எப்படி தவிப்பானோ. இதை விட புரிய மாதிரி சொன்னால், நீங்கள் தீபாவளி அன்னைக்கோ பொங்கல் அன்னைக்கோ ஊருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியூருக்கு, மெட்ராஸ்லேருந்து திருநெல்வேலிக்கு பஸ்ஸு கிடைக்காது கோயம்பேட்டில். தப்பி தவறி ஒரு 14 மணிக்கு போயிட்டீங்க, ஒரே ஒரு பஸ்ஸு மட்டும்தான் இருக்குது. அந்த பஸ்ஸில் கூட்டம் ஏறி நிற்கிது நமக்கு முன்னாடியே. உங்களால் மூட்டையை வச்சு ஏற்ற முடியல, ஏற முடியல, திரும்ப இறங்கிட்டீங்க. அவர் சொல்கிறாரு, சார் இனி பஸ்ஸு கிடையாது சார். இப்போ என்ன பண்ணுவான் தெரியுமா, இந்த ஆள் இப்படி திரும்பி பார்ப்பான், நம்ம ஜோடி யாராவது துணைக்கு ஏதாவது நிற்கிதான்னு. ஐயா நீங்கள் திருவள்ளிக்கு போகிறீங்களா, நீங்கள் திருவள்ளிக்கு போகிறீங்களா? ஏன்னா இவன் தனிமையாக இருக்கிறத விரும்ப மாட்டான், தனக்கு ஜோடியாக எவனாவது ஏமாந்தவன் இருக்கிறானான்னு பார்ப்பான். அப்படி அப்பாடா நமக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்குவான். இது மனித இயல்பு. அந்த மாதிரி மாணிக்க வாசகர் 1000 பேரை நிற்க வச்சார். ஒருத்தர் முனிவர் போங்க, 2வது போங்க, எல்லாத்துக்கும் முக்தி கொடுத்தார். 999 பேருக்கு முக்தி கொடுத்த பரமேஸ்வரன் கடைசியாக ஒரு முனிவர் நின்னார். ஸ்டாப், நில்லு. இப்போ திரும்பி பார்த்தா யாரையும் காணோம். நான் தான் 1000வது ஆள், அதனால தான் கடைசியாக நிற்கப்படாது, என்றைக்குமே முன்னாடி வந்து உட்காந்துக்கணும். ஆற்றேனும் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து நான் பொய்கட்டு மெய்யாய் நின்றேன். மீட்டுங்கு வந்து வினைப்பிறவி சாராமே இந்த கள்ள புலனைந்தும் என்னை ஆட்டி படைக்கிறதே கண்ணுதலே. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று விடுற்றேன் உய்ய என் உன்னுடைய உள்ளத்தால் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அப்பா என்னை தனியாக விட்டு போயிட்டியே, தனியாக விட்டு போயிட்டியே, பயப்படாத, அடுத்த பிறவியில் திருப்பெருந்துறையில் உன்னை ஆட்கொள்வோம்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக இவருக்காக, அதனால சிவபெருமான் சோதிக்கிறாருன்னா அவர் மேலே குறை சொல்லாதீங்க, உங்களை ஹீரோவா ஆக்க போறாருன்னு அர்த்தம். நீங்கள் ஜீரோவா இருந்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு 2 11 போட்டால் 110, 3 1 ஒரு 5 போட்டால் 50 இல்லையா? எந்தெந்த சைபருக்கு முன்னால் போட்டால் விலை கூடும், சைபருக்கு அப்புறம் போட்டால் ஒன்றும் இல்லை. அப்போது மாணிக்க வாசகர் அங்கே மட்டும் நீ கடவுளே கிடையாது, கண்ணு இருக்கா மூக்கு இருக்கா இப்படி அநியாயம் பண்ணுறிய நியாயமான வாதம் இல்லை. சுவாமி நீ எது பண்ணாலும் எனக்கு தெரியும்ப்பா, எனக்கு தெரியும், நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே, நாயிற்கடையாம் கிடந்த நாயனை நயந்து நீயே ஆட்கொண்டாய், மாய பிறவி உண்மசமே வைத்துட்டு இருக்கும் அதுவன்றி ஆயக்கடவே நானோதான், என்னதோ எங்க அதிகாரம் காயத்திடுவாய் உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே. என்னை பிறவியில் போட்டாலும் சரி முக்தி கொடுத்தாலும் சரி நான் உன் வீட்டு நாய், நாய்க்கு எங்கேயாவது உரிமை உண்டா சொல்றார் குருஞான சம்பந்தர். கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தன் இச்சை கண்டது உண்டா? இந்த ஈரோடு சைடெல்லாம் பேல் ஏற்றுவாங்க மாட்டு வண்டி மேலே, இங்கேயும் ஏற்றுவாங்க நினைக்கிறேன். மாட்டு சுமை, மாடே ஒரு 50 கிலோ மேலே ஏற்றலாமா, நீ தாங்குவியா அப்படின்னு எந்த மாட்டு வண்டிக்காராவது போய் கேட்குறாரா மாட்டுக்கிட்ட? சொல்றார், கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தன் இச்சை கண்டதுண்டோ? அந்த மாதிரி அந்த மாடு தான் நம்ம வினை தான் சாமி ஏற்றுற முதலாளி. மாடே உனக்கு இந்த வியாதி இந்த வினை போதுமா, இந்த துன்பம் போதுமான்னு அந்த மாட்டு உரிமையாளர் கேட்கறது கிடையாது. ஏற்றுற வரைக்கும் ஏற்று, மாட்டு வாயிலிருந்து நுரை எவ்வளோ தள்ளுதோ அது வரைக்கும் ஏற்று, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவார். நுரை தள்ளுற வரைக்கும் விட மாட்டார். ஆனால் அந்த நிலைக்கெல்லாம் விட்டுட்டோம்னா நம்ம இங்கே வரமாட்டோம், அது வேறு விஷயம். நம்மெல்லாம் ரொம்ப ஜாலியாக வச்சுருக்கிறாரு என்னை பொறுத்த மட்டிலும். அப்படி பக்கத்தில் வந்தார் யார், அந்த 1000வது தொண்டன். இப்படி பார்த்தார் பாருங்க, பார்த்த மாத்திரத்தில் அன்றே எந்த நாவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ? ஏ மணிவாசகா பாதவூரா வா,
வா வா ஆவா அரி அயன் உள்ளிட்ட தேவர்கள் ஏங்கி கிடக்க என்னை வா வா என்று அழைத்து அப்படி 2 திருவடியும் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்தலுமே ஓங்கி வச்சா. வச்ச உடனேயுமே மணிவாசகர் நான் யார், என் உள்ளமார் ஞானங்களார், என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டினலேல் என்னை யார் அறிவார், நல்ல யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே தித்திக்குமானே அடியேன் வந்து உன்னை